என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங். மனசார சமையல் செஞ்சாலே சமையல் சூப்பரா இருக்கும். என்ன சொல்றீங்க? பிரேக்ஃபாஸ்ட்ன்னு யோசிச்சாவே முதல்ல வருது இட்லி, தோசை, வடை, பொங்கல் தாங்க. இப்போ இந்த நெய் பொங்கலை எப்படி சூப்பரா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பொங்கல், வெண்மையான பொங்கல். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டா இன்னும் பொங்கல் வேணும்னு கேட்குற மாதிரி நம்ம எப்படி பொங்கல் செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. அரை கப்பு உடைச்ச பாசி பருப்பு ஒரு கடாயில் வறுத்தெடுத்துக்கலாம். பருப்பு வறுபடும்போது நல்ல மணமாக வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்போட ஒரு கப்பு அரிசி, பச்சை அரிசி நான் இங்கே எடுத்திருக்கேன். இது நல்லா நான் கழுவிட்டு ஒரு 3 to 4 கப் தண்ணி இதில் ஊற்றிட்டு 4 to 5 விசில் வச்சுக்கலாம். இதோட கூட உப்பும் நெய்யும் சேர்த்து அரிசியும் பருப்பும் குழைய வேக வச்சுக்கலாம். சில அரிசி 3 to 4 விசிலே குழஞ்சிரும். சில அரிசி 5 to 6 விசில் வைக்கணும். அதனால் நீங்கள் தண்ணி அரிசியோட பக்குவத்தை பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ இதில் நெய் சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் இங்கே கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். அப்போ நெய் பொங்கல் இன்னுமே டேஸ்ட்டாக வரும். இன்கேஸ் உங்களுக்கு நெய் ரொம்ப அதிகமாக வேண்டாட்டி உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த பொங்கலுக்கு நெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நான் இங்கே போட்டுக்கிறேன். இதோட கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல ஜீரகம், மிளகு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவாக இதில் இஞ்சி, கட் பண்ண இஞ்சி சேர்த்துப்பாங்க. சில பேர் பொங்கல் சாப்பிடும்போது இஞ்சி தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால நான் இங்கே இஞ்சி சேர்க்கல. உங்களுக்கு இஞ்சி பிடிக்குன்னா கண்டிப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 10 to 15 முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த சிம்பிளான பொங்கல் தாளிப்பு ரெடி. இப்போது நம்ம அந்த குழைய வைக்க வச்ச அந்த பொங்கலோட இந்த தாளிப்பை சேர்த்து சாப்பிட ரெடி ஆகிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நெய் மிதங்க மிதங்க நெய் பொங்கல் ரெடி. நம்ம எப்போ சாப்பிட போகிறோம். பொங்கலோட இந்த தாளிப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த சூப்பரான சிம்பிளான பொங்கலோட கொஞ்சம் சாம்பார், சட்னி, ஒரு வடை, அதோட கூட சுட காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ரம்மியமாக இருக்குங்க. அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ என்னோட புது வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மீண்டும் சந்திப்போம்.